கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் தான் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இந்த நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் கூட அருமையான ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்கும்படியான பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அதற்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆலயத்திலே நாம் தரிசிக்க முடியவில்லை என்றாலும் ஒவ்வொருவரும் அவருடைய வீடுகளிலே நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். அதுதான் உண்மையான ஒரு காரியம் என்பதை மறுக்க முடியாது. ஒரு உரையாடல் ஒன்றினை நான் வாசித்தேன். சாத்தான் இயேசு கிறிஸ்துவோடு கூட பேசுவதை போன்று சாத்தான் இயேசு கிறிஸ்துவிடத்திலே சொன்னான், நான் பார், உன்னுடைய ஆலயங்களை எல்லாம் எப்படி மூடிவிட்டேன், என்னுடைய திறமையை நீ பார்த்தாயா என்று சொல்லி அந்த பிசாசு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்திலே கூறுகிறான். அதற்கு இயேசு கிறிஸ்து மறுமொழியாக அந்த பிசாசினிடத்தில் சொல்கிறார், நீ வேண்டுமென்றால் கட்டிடமாக என்னுடைய ஆலயத்தை நீ மூடியிருக்கலாம், ஆனால் நான் இப்பொழுது ஒவ்வொரு வீடுகளிலேயும் நான் என்னுடைய ஆலயத்தை ஆரம்பித்திருக்கிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து மகிழ்ச்சியோடு கூட சொன்னதாக அந்த படம் சித்தரித்தது. உண்மையான ஒரு காரியம்தான். ஏனென்றால் ஒருவேளை இன்றைக்கு ஆலயங்கள் மூடப்பட்டிருந்தாலும் கூட ஒவ்வொரு இல்லமும் ஆண்டவருடைய ஆலயமாக மாறி இருக்கிறது. ஆண்டவருடைய ஆலயமாக ஆண்டவருடைய வார்த்தையை ஒவ்வொரு இல்லத்திலையும் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அதுதான் உண்மை. ஒருவேளை இந்த நாளிலையும் கூட நம்முடைய திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு கிறிஸ்துவின் உபசரிப்பிற்கான அழைப்பு என்கிற ஒரு தலைப்பை நம்முடைய திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிறது. இதற்கு ஆதாரமாக பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தர் என்று சீஷர்கள் அறிந்தபடியினால் அவர்களில் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு அவர் தம்முடைய சீடர்களை சந்திக்க ஆரம்பித்தார். அவர்களோடு கூட அவர் இன்னும் அதிகமாக உறவுகளை அங்கே பலப்படுத்திக் கொள்ள ஆரம்பித்தார். பூட்டிய வீட்டிற்குள்ளாக சென்று சீஷர்களை சந்தித்து அவர்களுக்கு சமாதான வாழ்த்துக்கள் கூறினார். பின்பு அங்கே மீன் பிடித்துக் கொண்டிருக்கும் பொழுது சீடர்களை சந்தித்து அவளோடு கூட பேசுகிறது, சம்பாஷிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்படியாக ஒவ்வொரு முறையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீடர்களை மட்டுமே அவர் சந்தித்து அவர்களோடு கூட தமக்கு உண்டான உறவை மறுபடியும் புதுப்பித்துக் கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, அப்போ இந்த உயிர்த்தெழுந்த இதற்கு பிறகு நடந்த சம்பவங்கள் ஒவ்வொன்றுமே அது மிக முக்கியத்துவம் வாய்ந்த காரியங்களாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும் பொழுது ஒரு ஊழிய காலத்துல எப்பொழுதுமே அவர் மக்களை பசியோடு கூட ஒருபொழுதும் அனுப்பினதாகவே இருக்காது. ஏன் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவுக்கு பசியுடைய கொடுமை எவ்வளவு கொடியது என்பது அவருக்கு நல்லா தெரியும். ஏன்னா அந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் நம்ம ஆரம்பத்தில் 40 நாட்கள் உபவாசம் இருந்த பிறகு நடைபெறுகிற காரியத்தை பார்க்கிறோம் அல்லவா. 40 நாட்கள் கழித்து அவருக்கு மிகுந்த பசி உண்டாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா. அதனால அந்த பசியுடைய கொடுமை என்ன என்பது இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். உடனடியாகத்தான் எப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு மக்கள் வருவார்களோ அப்பொழுதெல்லாம் இயேசு கிறிஸ்து அந்த மக்களுடைய பசியை ஆற்றினவர்களாக பசியை ஆற்றித்தான் அவர்களை அங்கே அனுப்புவார் என்பதை நம் வேதத்திலே பல இடங்களிலே நாம் பார்க்கிறோம். அதனால இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில இந்த உபசரிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் பெற்றதாக இருக்கிறதையும் நாம் பார்க்க முடியும். இன்னும் பாருங்க, இந்த கானா ஒரு திருமண வீட்டில தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதலாவது அற்புதத்தை செய்கிறார். ஏன் அப்படின்னா அங்கே வந்த உறவினர்களுக்கு, அந்த திருமண வீட்டிலே பங்கு பெற்றவர்களுக்கு அங்கே உபசரிப்பிலே ஒரு குறைபாடு ஏற்படுகிறது. அங்கே கொடுப்பதற்கு திராட்சரசம் இல்லை. உடனடியாகத்தான் அங்கே ஆண்டவர் தம்முடைய முதலாவது அற்புதத்தை அந்த திருமண வீட்டிலே செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, உயிர்த்தெழுந்த பிறகு கூட அங்கே எம்மாவூர் சீடர்களின் உபசரணையை ஆண்டவர் அங்கே அன்பாய் ஏற்றுக்கொண்டதை நாம் பார்க்கிறோம். இந்த மீன் பிடித்துக் கொண்டிருந்த சீஷர்களோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே மீன்களை சாப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, அப்போ இந்த உணவு, இந்த உபசரணை, ஒரு கனிவான ஒரு ஏற்றுக்கொள்ளுதல், இவை எல்லாவற்றிற்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு முக்கியத்துவத்தை நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு இந்த டாபிக் கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்க. அங்கே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க தலைப்பு கிறிஸ்துவின் உபசரிப்பிற்கான அழைப்பு என்று. இந்த டாபிக்கை எடுத்து குறைஞ்சது ஒரு 6 மாசத்திற்கு மேலாவது அது இருக்கும். அந்த 6 மாதத்திற்கு மேலாக இருக்கும். அதை எடுக்கும் பொழுது இந்த மனிதர்களுக்கு தெரியாது இப்படிப்பட்ட ஒரு வியாதி வரும், இப்படிப்பட்டதாக ஆலயங்கள் எல்லாம் அடைக்கப்படும், மக்கள் பசியோடும் பட்டினியோடும் கூட இருப்பார்கள் என்பது அங்கே மக்களுக்கு யாருக்கும் தெரியாது. ஆனா இன்றைக்கு இந்த
டாபிக் எவ்வளவு ரெலவெண்டா நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். பாருங்க, அந்த இப்போ நம்ம இருக்கிற ஒரு சூழ்நிலை, இது லாக்டவுன் ஆக்கப்பட்டிருக்குது, ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்குது. யாரும் வீட்டை விட்டு வெளியே செல்ல முடியவில்லை. பல மக்கள் பசியோடும் பட்டினியோடும் கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அந்த நேரத்துல இப்படிப்பட்ட ஒரு டாபிக், ஒரு உபசரணை குறித்ததான ஒரு டாபிக்கை நாம சிந்திக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இங்கே ஒரு 3 பகுதிகளிலிருந்து, வேத பகுதிகளிலிருந்து நமக்கு இந்த வேத வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்குது. ஒன்று ஆதியாகமத்தின் புத்தகத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்குது, இரண்டாவது எபிரேயருடைய நிருபத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்குது, மூன்றாவதாக இன்னுமாக சுவிசேஷ பகுதியிலிருந்து யோவான் 21ஆம் அதிகாரத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்குது. இப்படியாக இந்த 3 பகுதிகளிலும் இருந்து ஒரு 3 வகையான உபசரணைகளை நாம் அந்த இடத்துல பார்க்க முடியும். எனவே இந்த 3 உபசரணைகள் எப்படிப்பட்ட உபசரணைகள் என்பதை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக ஆதியாகமத்தின் புத்தகத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பகுதி ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, அந்த ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை வைத்து பார்க்கும் பொழுது அங்கே எப்படிப்பட்ட ஒரு உபசரணை இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்றால், வழிபோக்கரை உபசரியுங்கள் என்கிற ஒரு பெரிய ஆழமான சத்தியம் நமக்கு அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. வழிபோக்கரை உபசரியுங்கள் என்கிற ஒரு ஆழமான ஒரு வார்த்தை சத்தியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கே நடைபெறுகிற காரியத்தை பாருங்கள். ஒரு நாளிலே இந்த ஆபிரகாம் தன்னுடைய வீட்டினுடைய வாசலிலே அமர்ந்து கொண்டிருக்கிறான். அவன் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது நடைபெறுகிற காரியம், ஒரு 3 மனிதர்கள் அங்கே வந்து அவனுக்கு முன்பதாக நிற்கிறார்கள். அவர்களை பார்த்த உடனே ஆபிரகாம் அவர்களை பணிந்து கொண்டு, ஐயா, உங்களுடைய கால்களை எல்லாம் கழுவி விட்டு நீங்கள் மறுத்துறீங்களே, நீங்கள் இளைப்பாருங்கள், நான் உங்களுக்கு உணவு கொடுக்கிறேன், சாப்பிட்டுட்டு அப்புறம் நீங்க போங்க என்று சொல்லி அங்கே அந்த ஆபிரகாம் அந்த 3 மனிதர்களை அழைக்கிறார். ஆபிரகாமுடைய வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் இந்த மனிதர்கள் என்ன செய்யறாங்க, அவனுடைய வார்த்தைக்கு ஓகே சரி நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி அவனுடைய வார்த்தைக்கு ஒப்புக்கொண்டு அவனுடைய வீட்டிலே தங்குகிறதை, அவனுடைய மரத்திலே தங்குகிறதை நாம் பார்க்கிறோம். உடனடியாக இந்த ஆபிரகாம் அந்தைக்கு ஓடி போய் நல்ல ஒரு கன்றை பிடித்து கொண்டு வருகிறான். நல்ல மெல்லிய மாவை அங்கே பிசைந்து அப்பங்களாக சொல்லுகிறான். வந்தவர்களுக்கு உபசரிக்கிறதை பார்க்கிறோம். அந்த உணவு உண்ட பிறகு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆபிரகாமை அழைத்து ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, இதுதான் ஒரு பெரிய ஒரு இதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு பெரிய சம்பவமாக இருக்கிறது. அப்போ இன்றைக்கு யாரை இந்த ஆபிரகாம் உபசரிக்கிறார் என்றால், வழிபோக்கரை உபசரிக்கிறார். வழிபோக்கரை உபசரிக்கிறார். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்தி கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன், அப்புறம் நீங்கள் உங்கள் வழியை போகலாம், இதற்காகவே அடியேன் இடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், நீ சொன்னபடி செய் என்றார்கள். பாருங்க, அப்போ நான் கொஞ்சம் உங்களை நீங்கள் திடப்படுத்தி கொண்டு நீங்கள் மேற்கொண்டு செல்லுங்கள் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இதுல நாம ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை ஆபிரகாம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இதுல ஒரு என்ன அப்படின்னா, இந்த உபசரிப்பு யாருக்கு கொடுக்கப்படுகிறது என்றால், இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலையை நாம் பாருங்க அப்படின்னா, ஆபிரகாமுடைய சூழ்நிலையும் இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா, ஆபிரகாம் எங்க இருக்கான்? கூடாரத்தின் வாசலிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். ஒருவேளை இன்றைக்கு இந்த கொரோனா வைரஸினாலே இந்த இந்தியா முழுவதும் ஊரடங்கு உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்குது. நாம எனக்கு எங்க இருக்கோம்? வீடுகளில் தான் இருந்து ஆகணும், வேற எங்கேயுமே போக முடியாது. நாமும் கூட இன்றைக்கு ஆபிரகாமை போல வீட்டு வாசலிலேயோ இல்லை பால்கனியிலோ உட்கார்ந்து நாம் அமர்ந்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனா இங்கே பாருங்க, ஆபிரகாமுடைய வீட்டு வாசலில் உட்கார்ந்து அவன் பார்க்கிற காட்சி என்ன? ஒரு 3 மனிதர்கள் அவனுக்கு எதிராக நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனா இன்றைக்கு பாருங்க, நம்முடைய வீட்டு வாசலை திறந்து பார்ப்போம் என்றால் பெரும் கூட்டத்து மக்கள் நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் யார் என்று சொல்ல நீங்கள் நினைத்து பாருங்கள். ஒருவேளை இவர்கள் இன்றைக்கு வேறு மாநிலத்தில் இருந்து நம்முடைய பகுதிக்கு வேலைக்காக பிழைப்பிற்காக வந்த மக்கள். இப்பொழுது ஊரடங்கினாலே வேலையெல்லாம் நிறுத்தப்பட்டிருக்கிறது, எங்கேயும் வேலை செய்ய முடியல, எந்த இடத்திற்கும் போக முடியவில்லை, அவருடைய சொந்த ஊருக்கும் திரும்பி போக முடியவில்லை. பசியினாலே பட்டினியினாலே இதே போன்று அநேக மக்கள் வீதிகளிலே அவர்கள் சுற்றி கொண்டிருக்கிறதை
என்பதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன தெரியுமா? இதே போன்று உங்களுடைய வாசல்களிலும் இருக்கிற, உங்களுடைய வீதிகளிலே இருக்கிற மனிதர்களை நீங்கள் உபசரிக்க வேண்டும் என்பதாக ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை நான் பார்க்கிறோம். அப்படியான பாருங்க, ஆண்டவர் நமக்கு இந்த ஆபிரகாமுடைய இந்த இன்சிடென்ட் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, feed the migrants, புலம்பெயர்ந்தவர்களுக்கு நாம் நம்முடைய உபசரிப்பினை கொடுக்க வேண்டும், அவர்களை நாம் ஆதரிக்க வேண்டும் என்பதை இங்கே ஆபிரகாம் கற்றுக் கொடுக்கிறார். ஏனென்றால் ஆபிரகாமுடைய வீட்டு வாசலிலே அங்கே வந்த 3 நபர்கள் எங்கே போகிறார்கள் என்பது ஆபிரகாமுக்கு தெரியாது. எங்கோ இருந்து வந்தார்கள், எங்கோ போகிறார்கள். அதற்கு இடையிலே ஆபிரகாமை சந்திக்கிறார்கள், ஆபிரகாமோடு கூட பேசுகிறார்கள். ஆபிரகாம் சாப்பிடும்படியாக அழைக்கிறார். உடைய இருதயத்தை திடப்படுத்திக் கொண்டு நீங்கள் போங்கள் என்று சொல்கிறார். ஒருவேளை இன்றைக்கு புலம்பெயர்ந்தவர்களும் அப்படித்தான் எங்கோ ஒரு இடத்திற்கு அவர்கள் பயணம் போய் கொண்டிருக்கிறார்கள். போகிற வழியிலே அவர்களை நிறுத்தி உங்களுடைய இருதயம் திடப்படும்படியாக கொஞ்சம் நீங்கள் உணவை உண்டு நீங்கள் செல்லுங்கன்னு சொல்லுகிற அளவிற்கு இன்றைக்கு நம்முடைய உபசரணை இருக்கிறதா? இதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நம்முடைய உபசரணை இன்றைக்கு புலம்பெயர்ந்தவர்களுக்கு நாம் கொடுக்கிறவர்களாக இருக்கிறோமா? பாருங்க, அந்த ஆபிரகாம் அந்த 3 மனிதர்களுக்கு சாப்பாடு கொடுத்தவுடனே அவர்கள் நல்ல விருந்து சாப்பிட்டுட்டு ஆபிரகாமை ஆசீர்வதித்து செல்லுகிறாங்க. அதுவரைக்கும் ஆபிரகாமுக்கு குழந்தை இல்ல, ஒரு ப்ராமிஸ் கொடுக்காங்க அந்த மனிதர்கள். எப்ப அவனுடைய உட்பவத்த காலத்தில் உனக்கு ஒரு குழந்தை இருக்கும் என்று சொல்லுங்க. பாருங்க, அவர்கள் வயறார உண்டு மனதார வாழ்த்தி ஆசீர்வதித்து செல்கிறார்கள். அப்போ இன்றைக்கு அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்காகத்தான் கிறிஸ்துவானவர் நமக்கு ஒரு உபசரிப்பிற்கான அழைப்பை நமக்கு தருகிறார். இப்படிப்பட்ட மக்களை நீங்கள் உபசரிப்பதற்கு ஞானம் உள்ளவர்களாக ஆபிரகாமை போல இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஏன் அப்படின்னு பாருங்க, இந்த சீடர்கள் எம்மாவூருக்கு சென்று கொண்டிருக்கும் பொழுது நடக்கிற சம்பவம். அப்போ அங்க ஒரு மனிதர் 2 பேர் பேசிக்கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். ஒரு மனிதன் அவர்களோடு கூட வந்து சேருகிறான். அப்போ எல்லாருமா சேர்ந்து பேசிக்கொண்டே போறாங்க. அப்போ அந்த சீடர்கள் சொல்லுகிறாங்க, உனக்கு இந்த கதையெல்லாம் தெரியாதா? அங்கே இயேசு கிறிஸ்துவை எப்படி சிலுவையில் அடித்து கொலை செய்தார்கள் என்று சொல்லி அங்கே சொல்லி கொண்டு போகிறதை நான் பார்க்கிறோம். எல்லாம் பேசி முடித்த பிறகு இயேசு கிறிஸ்து என்ன பண்றார் அப்படின்னா, அவர்களை விட்டு விலகி செல்கிறவர் போல காணப்படுகிறார். உடனே இந்த மனிதர்கள் சொல்றாங்க, ராத்திரி ஆயிற்று, எங்களோடு கூட தங்கிரும் என்று சொல்லி அந்த இயேசு கிறிஸ்துவை அழைக்கிறார்கள். உடனடியாக இயேசு கிறிஸ்துவும் சம்மதித்து அவர்களோடு கூட தங்கும்படியாக போகிறான். அவங்க பாருங்க, அந்த மனிதர் இயேசு கிறிஸ்து தெரியாது, யாரோ ஒரு வழிபோக்கர் போய்கொண்டிருக்கிறார். இந்த இரவிலே அவர் போவார் என்றால் அவருக்கு பாதுகாப்பு இல்லை என்பதற்காக தங்களோடு தங்கும் என்று சொல்கிறார்கள். பாருங்க, அதான் இன்னைக்கு இந்த மைக்ரன்ட்ஸ், இன்னைக்கு புலம்பெயர்ந்தவர்கள் எங்கோ ஒரு பக்கம் போய்கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நாமும் கூட அவர்களுடைய வழியிலே சொல்லும் பொழுது, அவர்களுக்கு நம்முடைய உபசரிப்பை கொடுக்கும் பொழுது அங்கே ஒரு பெரிய ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? அப்பொழுதுதான் அங்கே அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு அப்பத்தை கொடுக்கிறார்கள். அப்பத்தை பிற்கும் பொழுதுதான் அந்த சீடர்கள் அறிந்து கொள்கிறார்கள், இவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி. ஒருவேளை அன்றைக்கு அந்த வழிபோக்கரை விட்டிருப்பார்கள் என்றால் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் தரிசித்திருக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவை தரிசித்த அங்கே இந்த வழிபோக்கரை அங்கே உபசரணைக்கு அழைத்தது நிமித்தமாகத்தான் அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை தரிசிக்கும் பெரிய பாக்கியத்தை இந்த சீடர்கள் பெற்றுக் கொண்டார்கள். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு உபசரிப்பிற்கான அழைப்பை தானே ஆண்டவரும் எதிர்பார்க்கிறார். செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறீர்களா? இரண்டாவதாக, ஆண்டவர் எப்படிப்பட்ட உபசரணையை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார் என்றால், அந்நியரை உபசரியுங்கள். முதலாவதாக ஆண்டவர் நம்மிடத்திலே கற்றுக் கொடுத்த காரியம் என்ன என்றால், அவர் வழிபோக்கரை உபசரியுங்கள் என்றார். feed the migrants. இரண்டாவதாக நமக்கு அந்நியரை உபசரியுங்கள், feed the strangers என்று சொல்கிறார். we have to show our hospitality to the strangers என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதற்கு ஆதாரமாக எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமையார் தேவதூதரையும் உபசரித்ததுண்டு. பாருங்க, அப்போ ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன? அந்நியரை உபசரிக்க வேண்டும். அதாவது உபசரிப்பிலே மிக முக்கியமானது நாம அந்நியரை உபசரிப்பது தான். ஏன்னா நாம இன்னைக்கு நாம் ஆசீர்வாதமாக இருக்கும் பொழுது தேவைகளோடு கூட இருக்கிற மற்ற ஜனங்களை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த கட்டளை கூட இதுதாங்க, அந்நியரை நீ ஒருபொழுதும் மறந்துவிடக் கூடாது என்பதாக. லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் சொல்கிறது, உங்களிடத்தில் வாசம் பண்ணுகிற அந்நியனை சுதேசி போல எண்ணி
நீங்கள் உங்களில் அன்பு கூறுகிறது போல அவனிலும் அன்பு கூறுவீர்களாக. நீங்களும் எகிப்து தேசத்தில் அந்நியராயிருந்தீர்களே, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். பாருங்க, அப்போ ஆண்டவர் எப்படி அந்த அந்நியர்களை மறவாதபடிக்கு அவர்களை நேசிக்க வேண்டும் என்பதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். உபாகம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, நீங்களும் எகிப்து தேசத்தில் அந்நியராயிருந்தபடியால் அந்நியரை சிநேகிப்பீர்களாக. இதுதான் வேதத்தில ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறது. அந்நியரை நீங்கள் நேசிக்கணும், அந்நியரை உபசரிக்கணும் என்பதைத்தான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஏன் அந்நியரை உபசரிக்கணும் அப்படின்னா, ஒருவேளை அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்தார் இல்லையா, சொல்லி கொடுத்தார் இல்லையா, எப்பா நீங்க எகிப்துல அந்நியரா இருந்தீங்க, அதனால இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய சொந்த தேசத்திலே அந்நியரா இருக்கிற மற்ற ஜனங்களை நேசிங்கள் சொல்லி கொடுத்தார் இல்லையா. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியம் என்ன தெரியுமா? இன்றைக்கு ஒருவேளை நாம் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யார் நமக்கு அந்நியர்கள் என்கிற ஒரு கேள்வி நமக்கு வரலாம். யார் அந்நியர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யார் அந்நியர் தெரிஞ்சதான் அந்நியர்களை ஏன் நாம் உபசரிக்க வேண்டும் என்பதையும் நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஒருவேளை பாருங்க, இன்றைக்கு நமக்கு மிக அருகாமையிலே ஆண்டவரை அறியாத கூட்டமான ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சபைக்கு வரமாட்டாங்க, அவர்கள் சபைக்கு அந்நியராக இருக்கலாம். இயேசு கிறிஸ்துவனுடைய ஐக்கியத்திற்கு அவர்கள் ஒரு அந்நியரை போல காணப்படலாம். இயேசு கிறிஸ்துவுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லாமல் வாழுகின்ற மக்கள் ஒரு பெரும் கூட்டம் ஆலயத்திற்கு அருகிலேயும் நம்முடைய வீடுகளுக்கு அருகிலேயும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன தெரியுமா? இதைத்தான் சொல்லிக் கொடுக்கிறார். நீங்க இப்படிப்பட்ட மக்களை, ஆண்டவருடைய ஐக்கியத்துக்குள் இன்னும் வராத மக்களை நீங்கள் நேசிக்கிறவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறார். ஏன் இப்படி சொல்லிக் கொடுக்கிறார் அப்படின்னா, இன்றைக்கு நீங்கள் என்னுடைய ஐக்கியத்திற்குள்ள வந்திருக்கீங்க, இன்னும் என்னுடைய ஐக்கியத்திற்குள்ளே வராமல் ஆலயத்திற்கு வெளியிலே வசித்துக் கொண்டிருக்கிற மக்களை நீங்கள் நேசிக்க வேண்டும். அவர்கள் இன்னும் அந்நியராக இருக்கிறார்கள், அவர்கள் நீங்க நேசிங்கள் சொல்லிக் கொடுக்கிறார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள். பாருங்க, நீங்களும் ஒரு காலத்துல அந்நியதான்ப்பா இருந்தீங்க, நீங்க எனக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லாம தான் இருந்துச்சு. ஆனா இயேசு கிறிஸ்து என்றைக்கு மரித்தாரோ அந்த நாள் முதற்கொண்டு நீங்கள் எனக்கு சமீபமாக மாறி என்னுடைய புத்திர சுவிகாரத்தின் பிள்ளைகளாக நீங்கள் மாற்றப்பட்டிருக்கீங்க. அதனால இன்னைக்கு நீங்கள் என்னுடைய ஐக்கியத்தில் இருக்கீங்க. ஆனா என்னுடைய ஐக்கியத்திலே வராதபடிக்கு இன்னும் கோடி கோடியான ஜனங்கள் வெளியே உண்டு, அவர்களை நீங்கள் நேசிக்க வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை நான் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வீடுகளுக்கு அருகிலே இயேசுவை அறியாத அநேக மக்கள் உண்டு, ஆலயத்திற்கு வராதபடி இருக்கிற மக்கள் உண்டு. அவர்கள் இன்றைக்கு இந்த லாக்டவுனாலே, ஊரடங்கு உத்தரவினாலே வேலைகளுக்கு செல்ல முடியாதபடிக்கு கஷ்டத்தோடு கூட வறுமையோடு கூட அங்கே பல வகையில கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற மக்கள் உண்டு. ஆண்டவர் எனக்கு சொல்லுகிறார், உங்களுடைய உபசரிப்பை, உங்களுடைய ஈகையை அங்கே நீங்கள் காண்பீங்கள், அவர்களை நேசிக்கிறவர்களாக நீங்கள் மாறுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். ஏன் தெரியுமாங்க? மத்தேயு 25ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, பசியாய் இருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், தாகமாய் இருந்தேன் என் தாகத்தை தீர்த்தீர்கள், அந்நியனாய் இருந்தேன் என்னை சேர்த்துக் கொண்டீர்கள் என்று. இது யாருக்கு தெரியுமா? நியாய தீர்ப்பு நாள்ல வலது பாரிசத்துல ஒரு கூட்டத்தை ஆண்டவர் நிறுத்துவார். அந்த கூட்டத்து மக்களை ஆண்டவர் பரலோகத்துக்கு உள்ளே செல்வதற்கு பாக்கியவான்களாக மாற்றுகிற, பாக்கியவான்களாக கருதுகிற ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தோட அவங்க ஏன் அந்த பரலோகத்திற்குள்ள போவதற்கு ஒரு பாக்கியத்தை பெறுகிறார்கள் என்றால், அவர்கள் அந்நியரை சிநேகித்த மக்களாக இருந்தபடியினாலே தான். அப்ப பாருங்க, அந்நியரை உபசரிப்பது எவ்வளவு முக்கியம் என்பதை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கதை நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக, யாரை நாம் உபசரிக்க வேண்டுமா, யாருக்கு நாம் உபசரணை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் அழைக்கிறார் என்றால், மூன்றாவதாக சொந்தங்களை உபசரியுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்கதை நாம் பார்க்கிறோம். முதலாவதாக ஆண்டவர் வழிபோக்கரை உபசரியுங்கள் என்றார், இரண்டாவதாக அந்நியரை உபசரியுங்கள் என்றார், மூன்றாவதாக சொந்தங்களை உபசரியுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பாருங்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். 12ஆம் வசனம் சொல்கிறது, இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார். பாருங்க, அப்போ இந்த திபெரிய கடற்கரையில இந்த பேதுரு மற்ற சீடரோடு கூட சேர்ந்து மீன் பிடிப்பதற்காக சென்று விட்டார்கள்.
ஏன்னா இயேசு கிறிஸ்து அங்கே மரித்து போய்விட்டார். அதனால இனிமே என்ன ஆக போதோ என்பது தெரியாம நம்முடைய வாழ்வாதாரத்தை நாம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்த சீடர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவர்கள் மீன் பிடிப்பதற்காக தங்களுடைய பழைய வாழ்க்கைக்கு திரும்பி விட்டார்கள். இந்த உயிர்த்தெழுந்த அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்றார் அப்படின்னா, இந்த சீடர்களை சந்திக்கும்படியாக செல்கிறார். யோவான் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சந்திக்க போய் அங்கு பேசுகிறார் பாருங்க. இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். பாருங்க, அப்போ ஏன் ஒன்றுமில்லைங்கிறாங்க? இப்ப இயேசு கிறிஸ்துவை விட்டு தங்களுடைய பழைய வாழ்க்கைக்கு போயிட்டாங்க. அங்கே முழுவதும் கஷ்டப்பட்டு மீன் பிடிப்பதற்கு பிரயாசப்பட்டிருக்காங்க, ஒன்றும் அகப்படவில்லை. உடனடியாக இயேசு கிறிஸ்து ஒரு ஐடியா கொடுக்கிறார், எப்ப உங்களுடைய வலையை வலதுபுறமாக போடுங்கள் என்று சொல்லி அப்ப வலதுபுறமாக போடுகிறார்கள். அங்கே வலை கிழிந்து போகத்தக்கதான மீன்களை அங்கே அந்த மக்கள் அங்கே அவருடைய சீடர்கள் பிடிக்கிறதை நான் பார்க்கிறோம். அப்ப பாருங்க, அந்த பிடிச்சிட்டு வந்த உடனே இயேசு கிறிஸ்து அங்கே அவர்கள் ஒன்றும் பிடிக்கிறதுனால பசியோடு கூட இருந்திருப்பாங்க. இங்கே ஒரு போஜனத்தை ஆயத்தப்படுத்தி அவர்களை சாப்பிட வரும்படியாக அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இந்த உபசரணை நமக்கு எதை காண்பிக்கிறது என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தவர்கள். இயேசு கிறிஸ்து இந்த சீடர்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருந்தார். ஒரு முறை இயேசு கிறிஸ்துவனுடைய தாயாரும் அவருடைய சகோதரரும் வந்திருக்கும் பொழுது, உங்களுடைய தாயார் சகோதரர்லாம் வந்திருக்காங்க அப்படி சொன்ன பொழுது இயேசு கிறிஸ்து சொன்ன காரியம் என்ன தெரியுமா? பிதாவினுடைய காரியங்களை யாரெல்லாம் பின்பற்றுறாங்களோ, பிதாவினுடைய சித்தத்தை செய்கிறவர்களே எனக்கு தாயும் தகப்பனும் சகோதரருமா இருக்காங்கன்னு சொல்லி இந்த சீடர்களை பார்த்து அவ்வளவு பெரிய ஒரு மகிமையான நபர்களாக இந்த சீடர்களை சொன்னார். ஆனா இவங்க என்ன பண்ணாங்க? இயேசு கிறிஸ்து பாடு மரணங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது இவர்கள் எல்லாம் ஓடி போய் விட்டார்கள். ஆனாலும் பாருங்க, இயேசு கிறிஸ்து இவர்களை விடவில்லை. மறுபடியும் இவர்களை தேடி வருகிறார். மறுதலித்த அந்த பேதுருவை தேடி வருகிறார். விட்டு ஓடி போன அந்த சீடர்களை தேடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து அவர்களுக்கு ஒரு நல்ல உபசரணையை அங்கே கொடுக்கதை நான் பார்க்கிறோம். இது எதை காண்பிக்க தெரியுமா? இன்றைக்கு நம்முடைய சூழலிலும் கூட இன்றைக்கு உணவுக்கு தடுமாறி கொண்டிருக்கும் நம்முடைய உடன்பிறப்புகள், நம்முடைய குடும்பத்தை சார்ந்த, நம்முடைய ஆலயத்திலே அங்கமாக இருக்கின்ற மக்கள், இவர்களை எல்லாரையும் நாம் உபசரிக்கிறவர்களாக நேசிக்கிறவர்களாக நாம் மாறணும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சீடர்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை விட்டு ஓடி போனவர்கள் தான், எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தவர்கள் தான். அவர்களை கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேடி சென்று போஜனம் பண்ண வாருங்கள் என்று சொல்லி அழைக்கிறார். இன்றைக்கு வறுமையோடு கூட இருக்கிற நம்முடைய உடன் பிறந்த சகோதரர்களின் வறுமையை நீக்குவதற்கு நாம் ஏதாகிலும் செய்திருக்கிறோமா? கடந்த வாரத்திலே ஒரு நபர் ஒருவரை நான் சந்தித்தேன். மிகுந்த வேதனையோடு கூட என்னிடத்திலே அவர் பகிர்ந்து கொண்டார். அங்கே அவர் நல்ல தொழில் செய்து கொண்டிருந்தவர். இப்பொழுது இந்த ஊரடங்கினாலே கடை திறக்க முடியல, அதனால் அவருக்கு தொழில் இல்லை. ரொம்ப வேதனையோடு கூட என்னிடத்தில் பகிர்ந்து கொண்டிருந்தார். எனக்கு இப்ப தொழில் இல்லையா, வருமானம் எதுவுமே இல்லை. நான் என்னுடைய அண்ணன் என்னிடத்தில் கேட்பாரு, நீ எப்படி சாப்பிடுறா, உன்னுடைய வருமானம் ஏதாவது இருக்கிறதா, உனக்கு பணம் ஏதாவது இருக்கிறதுன்னு சொல்லி என்னிடத்துல கேட்பாருன்னு சொல்லி நான் ஆவலோடு கூட காத்திருந்தேன். ஆனா என்கிட்ட அவர் ஒரு வார்த்தை கூட கேட்கலையா, ஒரு வார்த்தை கூட கேட்கல. எனக்கு பசியின் வழியோடு கூட என்னுடைய சகோதரன் என்னை விசாரிக்கவில்லையே என்கிற வலி எனக்கு மிகுதியாக இருக்கிறது என்று கண்ணீரோடு கூட சொன்னார். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு அதுதான். உன்னுடைய சகோதரனை நீ உபசரிக்கிறாயா என்பதாக ஆண்டவர் நம்மிடத்திலே கேள்வி கேட்கிறார். இன்றைக்கு நாம் என்ன பதில் வைத்திருக்கிறோம்? இன்றைக்கு நாம் நம்முடைய சகோதரர்களை நாம் உபசரிக்கிறோமா? பிரியமானவர்களே, இந்த ஊரடங்கு நேரத்திலே கிறிஸ்துவினுடைய உபசரணையின் அழைப்பு ஒருவேளை இன்றைக்கு வழிபோக்கரை உபசரிக்கிறவர்களாக, அந்நியரை உபசரிக்கிறவர்களாக, நம்முடைய சொந்த சகோதரரை உபசரிக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். லூக்கா சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே ஆண்டவர் நமக்கு ஒரு மாதிரியை வைத்திருக்கிறார். எப்படிப்பட்ட உபசரணையை நாம் கொடுக்க வேண்டும் என்கிற மாதிரியை வைத்திருக்கிறார். அங்க எப்படி அப்படின்னா, நாம உபசரணை கொடுக்கும் பொழுது நம்ம ஏழை எளிய மக்களை நாம் நினைவிலை கொள்ள வேண்டும் என்பதாக நாம் அழைக்கிறோம். ஏன் அப்படின்னா, அவங்க தான் நமக்கு திருப்பி செய்ய மாட்டாங்க, அவர்கள் தான் நமக்கு திருப்பி கொடுக்க மாட்டார்கள். அப்பொழுதுதான் நாம் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதாக ஆண்டவர் நமக்கு ஒரு உபசரணையின் மாடலை நமக்கு லூக்கா சுவிசேஷத்திலே கொடுத்திருக்கதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இன்றைக்கு இந்த ஊரடங்கு நாட்களிலே கிறிஸ்துவினுடைய உபசரணையின் அழைப்பை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? நாம் ஆண்டவர் நமக்கு சொல்ல காரியத்தை பாருங்க, அந்நியனாயிருந்து என்னை சேர்த்துக் கொண்டீர்கள் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு அந்த வார்த்தைக்கு நாம் பாத்திரமான்களாக நாம் இருக்கிறோமா? அந்நியரை நேசிக்கிறவர்களாக நாம் இருக்கிறோமா? வழிபோக்கரை நேசிக்கிறவர்களாக நாம் மாறி இருக்கிறோமா? சொந்த சகோதரனை நேசிக்கிறவர்களாக நாம் மாறி இருக்கிறோமா?
கிறிஸ்துவினுடைய இந்த உபசரணின் அழைப்பை நாம் ஏற்றுக்கொண்டவர்களாய் நாம் எல்லாரையும் நேசிப்பதற்கு ஆயத்தப்படுவோம். நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் சுபம் செய்வோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த ஞாயிற்றுக்கிழமையிலையும் நாங்கள் உம்முடைய ஆலயத்திற்கு வர முடியவில்லை என்றாலும் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த உன்னதமான காரியத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அப்பா, கிறிஸ்துவினுடைய உபசரிப்பதற்கான அழைப்பு என்கிற தலைப்பை கொடுத்து நாங்கள் எப்படிப்பட்ட உபசரணை மற்ற மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு சத்தியத்தை கற்றுக் கொடுத்தீரே, ஸ்தோத்திரம் ஐயா. அருமையான அப்பா, இந்த வசனத்தை கேட்ட பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கரம் பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். இன்னும் உபசரிப்பிலே சிறந்து விளங்குகிற பிள்ளைகளாய் காணப்பட என் தேவன் உதவி செய்வீராக. ஆண்டவரே, சீக்கிரத்தில் இந்த வியாதி இந்த உலகத்தை விட்டு நீங்கவும் மக்கள் சுகபத்திரமாய் வாழவும் ஆண்டவர் உதவி செய்வீராக. உம்முடைய கரங்களை பிள்ளைகளை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும் வழிநடத்தும். மீட்பு ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.